அப்பாவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் லாபத்திலே இருக்காதானே ஏக்கம். அம்மாவுக்கு பசங்க மதிய உணவு டப்பா காலியாக இருக்காதானே ஏக்கம். தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைங்க தமிழ் பேச மாட்டாங்களானே ஏக்கம். நம்ம மாணவர்களுக்கும் ஏக்கம். அது என்னன்னு நாடகம் மூலமாக சொல்ல வருகிறார்கள் நம் பள்ளியின் மாணவர்கள். ஏகம் நாடகம் இதோ உங்களுக்காக. காட்சி 1. இடம் ஆதி சாந்தியின் வீடு. ஆதி சாந்தி அவர்களுடைய அப்பா மற்றும் தாத்தா பாட்டி இடையே நடக்கும் உரையாடல். ஆதி சாந்தி சீக்கிரமா கொலைச்சிட்டு கிளம்புங்க. நம்ம வீட்டில் ஒரு பாட்லக் பார்ட்டி நடக்க போகுது. தயாரி, அது என்னடா பாட்லக் பார்ட்டி? ஓ அதுவா? ஹே சிரி, வாட் இஸ் பாட்லக் இன் தமிழ்? கூட்டாஞ்சோறு பார்ட்டி. கூட்டாஞ்சோறா? நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் சமைப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று ஒரு பூங்காவில் அல்லது ஒரு நண்பர் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். என் அம்மா எப்பவுமே தயிர் சாதம் தான் பாட்டி. ஓ அப்படியா? எனக்கு சின்ன வயசுல நம்ம கிராமத்துல எல்லோரும் சேர்ந்து செய்து கூட்டாஞ்சோறு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாட்டி? நாங்க எல்லாரும் வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு, காய்கறி பார்த்துருந்து ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு வருவோம். வீதியில கல்லு கூட்டி அங்கேயே சமைச்சு எல்லோரும் சாப்பிடுவோம். எனக்கு வீதியில சமைப்பீங்களா? இங்கெல்லாம் ஆட்டு நெட்டுக்கு கால் பண்ணிடுவாங்க. காட்சி 2. ஆதி சாந்தியின் நண்பர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஆதி சாந்தி சுந்தர் மாமா கூப்பிட்டாங்க. முதல்ல உன்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஐயா ஜாலி ஜாலி. ಪಾಟಿ ತಾತ ಇದರೋ ನಾವಿದು ಸಿದ್ಧಾಂತದ ಆದವನ್ನು ಅಭಿನದ್ ಇದು ರೇಲುವೆ இவங்கெல்லாரும் அநேக நண்பர்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி நீங்க எப்போ வந்தீங்க பாட்டி தாத்தா? ஓ அப்படியே? ஓ அதுவா? 2 வாரம் ஆகுது. உங்க அம்மா அப்பா எல்லாரும் கூட்டாஞ்சோறுக்கு வராங்களா? கூட்டாஞ்சோறா அப்படின்னா? அதான்ப்பா ஏதோ பாட்டிருக்காங்க. ஓ பாட்லக்கா? ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. பாட்டி பாட்டி என்ன கண்ணவா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அப்பா அம்மா பிடித்தது அடைக்க வச்சிருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பிடித்தது. அதிரசம், முறுக்கு, லட்டு, பூந்தின்னு நல்ல பலகாரங்கள் இருக்கு, நிறைய சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தீபாவளியில் நம்ம நிறையா வெடி வெடிப்போம். ராக்கெட் வெடி, லக்ஷ்மி வெடி, யானை வெடி, ஆட்டம் பாம், நிறையா வெடி வெடிப்போம். அதுக்கப்புறம் யார் வீட்டில் முன்னாடி நிறையா வெடி இருக்கிற ஒரு போட்டியே நடக்கும். அது மட்டுமா பண்ணாங்க, ராக்கெட் விட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளே பட்டி இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து தண்ணி ஊற்றி அணிட்டாங்க. ஆமா பாட்டி, நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க?
சூரிய பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும். ஆமாம், மாட்டு பொங்கல்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாட்டி? எங்கள் வீட்டில் 2-3 மாடு இருக்கும். என்னது வீட்டில் மாடா? நாங்களும் மாடு பண்ணையில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இந்தியாவில் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் தான் அதை எப்பவுமே குளிக்குவேன். வேற என்ன பண்ணுவீங்க அப்பா? மாட்டோட கொம்புக்கு வண்ணம் பூசுவோம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு பொங்கலும் பழங்களும் கொடுப்போம். தாத்தா, வேற என்ன செய்வீங்க? அடுத்த நாள் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்கும். கோல போட்டி, சாக்கு போட்டி, கபடி எல்லாம் நடக்கும். நான் வருஷம் கபடி விளையாடுவேன். கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. பொங்கலுக்கு இங்கே என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் மட்டும் வைப்பாங்க. பொங்கல் ஆனால் தான் எங்கள் அம்மாவுக்கு ஊர் ஞாபகம் வரும். சேலை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் எங்களையும் வேஷ்டி பட்டு பாவாடையெல்லாம் போட சொல்லுவாங்க. சனி ஞாயிறில் தீபாவளி வந்தால் எல்லாம் தூங்கும். எதுக்கு 10 ஆகும். சரி பாட்டி, நம்ம ரூமுக்கு போய் பயிற்சி ஆரம்பிக்கிறோம். பயிற்சியா? என்ன பயிற்சியாதி? ஓ அதுவா, வருஷம் தமிழ் பள்ளியில் ஒரு ஆண்டு விழா வைப்பாங்க. அதில் என்னுடைய தாத்தா பாட்டி என்னைய சேர்த்து விட்டுருவாங்க. பயிற்சி 4-5 வாரம் போயிடும் பாட்டி. அதுக்கு மேலே ஸ்விம்மிங் கிளாஸு, RSM கிளாஸு, மியூசிக் கிளாஸுன்னு நிறைய நேரம் போயிடும் பாட்டி. நம்ம வீட்டில் ஆண்டு விழானா? பாட்டி போதும் பாட்டி. எப்படியும் தாத்தா நீ அப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. அதே சொல்லி எங்களை வெறுப்பேத்தாதுங்க. பயிற்சி செய்யலைன்னா எங்கள் அம்மா வந்துடுறேன் திண்டுவாங்க பாட்டி. சரி பசங்களா, நல்ல பயிற்சி செய்யுங்க. ஆமாம், ஆண்டு விழானா பரிசுனா ஒன்று தானே? பரிசா? நாடகம் மட்டும்தான். பரிசாலாம் ஒன்றும் கிடையாது. நான் அடுத்த வாரம் தமிழ் பள்ளி முதல்வர் கோமதி அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். நம்ம அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாம் இந்தியாவில் அவ்வளோ சந்தோஷமாக பண்டிகை எல்லாம் கொண்டாடிருக்காங்கல்ல. அடுத்த முறையாவது தீபாவளி இல்லைன்னா பொங்கலுக்கு இந்தியா போகணும். ஆமாடா, நானும் என்னோட தாத்தா பாட்டிட்டு ஃபோன் பண்ணி கதையெல்லாம் கேட்கணும். நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு குழந்தைகள் தங்களுடைய இயக்கத்தை இந்த நாடகத்தின் மூலம் பிரதிபலித்தார்கள். நாம் பண்டிகைகளை கொண்டாடும் போது நம் பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.